பாகிஸ்தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை கவிழ்த்துவிட்டு அந்நாட்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சியை பாகிஸ்தான் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் இராணுவ ஆட்சி ஏற்படுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாகிஸ்தானில் இன்றைய சூழல்ல மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி நடைபெற போகிறது என்றெல்லாம் தகவல் வெளியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி கிட்டத்தட்ட நடந்துட்டு தான் இருக்கு. இது ஹைபிரிட் மாடல் ராணுவ ஆட்சி தானே இப்ப இருக்கிற ஆட்சி. ஷாபாஸ் ஷரீப் பேருக்கு தானே பிரதமராக இருக்கார். ஆனா இப்போ இந்த ஐஎஸ்ஐயோட டிஜி ஐஎஸ்ஐ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை நியமிப்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் இந்தியா கூட நடக்கக்கூடிய பிரச்சனை. இன்னொரு காரணம் பாகிஸ்தானுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதை அங்கிருக்கும் அரசாங்கம், அதாவது ஷாபாஸ் ஷரீஃபின் அரசாங்கம் கட்டுப்பாட்டில் எடுத்து வர முடியாத சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமான 2 பொறுப்புகளில் ஒருவரே நியமிக்கப்பட்டிருக்கிறார். லஷ்கர் இ தொய்பானுடைய தலைவருக்கு 4 மடங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய ராணுவம், லஷ்கர் இ தொய்பா என்று 3 பேருமே தொடர்ந்து இணைந்து பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிற சூழலில் பிரதமரே எங்கே காணுங்கிறாங்க, இராணுவ தளபதியும் காணுங்கிற சூழலில் அங்கே இராணுவ ஆட்சி என்பது ஒன்றும் புதிதும் இல்லை, நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை பயன்படுத்தி இராணுவ தளபதியோ அல்லது யார் அந்த அடுத்தபடியாக ஆட்சியை கைப்பற்றுவார் என்றால் யாருக்கான அந்த வாய்ப்பு? சார், இதுல நம்ம 2 விஷயம் பார்க்கணும். பலூச்சிஸ்தான்லயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கைபர் பக்துன்வாலையும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கடந்த 15 நாட்களாக அதிகமா சொல்லாவிட்டாலும் சிந்திலையும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனை அந்தந்த மாகாணங்களில் தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் பிரச்சனை அதிகரித்துள்ளது. 1. 2வது, நீங்க பார்க்கிறது அபிசலுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இந்தியா துல்லியமாக அபிசலை தாக்குவதற்கான சாத்தியம் உண்டு என்று பாகிஸ்தான் உளவுத்துறை கருதுகிறது. அதை செய்வார்களா செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது இந்திய ராணுவம். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரை அபிசையதை நோக்கி தாக்குதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்கள் உளவமைப்பு நினைப்பதனால் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறையின் அதிகாரிகளை அவர்களின் பாதுகாப்பு அமைச்சர்களாக நியமிப்பதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கும் மற்ற ராணுவ அதிகாரிகள், சீனியர் ஆபீசர்ஸ், அதாவது கோர் கமாண்டர்ஸ் சொல்லுவாங்க, அவர்களின் கருத்து என்ன என்று நிறைய பேர் இதில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் ஆசிம் முனீரும் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆசிம் முனீரும் பல நாட்களாக பொது வழியில் வரவில்லை. நெக்ஸ்ட் சயீத் ஜம்ஷத் மிர்சா, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டியோட தலைவர், அவர் அவர் நிலைப்பாடில் எடுத்துள்ள நாம் பார்க்க வேண்டும். ஸோ பாகிஸ்தானில் ஒரு விதமான அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அரசியல் இல்லாத ஒரு பழி யார் மீது வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சண்டை வந்தால் இதை சிவிலியன் அரசியலத்தின் தலையில் கட்டுவதா இல்லை ராணுவத்தின் தலையில் கட்டுவதா என்று ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த சூழ்நிலையில் ஷாபாஸ் ஷரீஃபுக்கு அறிவுறுத்திய ஒரு விஷயம் ஒன்றை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியானது பத்திரிகையில். நவாஸ் ஷரீப் ஷாபாஸ் ஷரீஃபிடம் கூறியிருந்தது என்னவென்றால், நீ ஆசிம் முனியிடம் கொஞ்சம் தூரம் விலகி இருந்தால் நல்லது என்று அவர் கூறியுள்ளார். அதற்கு காரணம், நவாஸ் ஷரீப் பர்வேஸ் முஷரப் கிட்ட கார்கில் போருக்கு பின்னால் கற்றுக்கொண்ட பாடம். கார்கில் போர் பாகிஸ்தான் பின்வாங்கி கட்டளைத்தால் பர்வேஸ் முஷரப் கோபம் அடைந்து அதனால்தான் ராணுவ ஆட்சி ஏற்பட்டது.
அதே போல் இன்று அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் ஷபாஸ் ஷெரீஃபுடன் வலியுறுத்தி உள்ளது என்னவென்றால் இந்தியாவுடன் அபி சயீத் மற்றும் மற்ற தீவிரவாதிகளை ஒப்படைத்தால் நாங்கள் ஏதாவது பேசுவதற்கு ஒரு சாத்தியக்கூறு உள்ளது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை ராணுவம் ஏற்றுக்கொள்ளாது, எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் கருத்து வேறுபாடு அரசாங்கத்துக்கிடையே, அதாவது சிவிலியன் அரசாங்கத்துக்கிடையே ராணுவத்துக்கிடையே ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உண்டு. அதன் நீழ்ச்சிதான் இந்த மாதிரி சில மாற்றங்களும் இந்த மாதிரி ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் அரசாங்கம் வருவதும் இதெல்லாம் நிகழக்கூடும் என்று நான் கருதுகிறேன். சார், அதே நேரத்தில் இப்ப ராணுவத்தினுடைய ஆட்சி வந்தால் அப்ப ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத அமைப்புகளை அவர்கள்தான் தூண்டுகிறோம், செயல்படுத்துகிறோம் என்று அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்ட பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவ ஆட்சி வந்தால் இப்போ இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போவே ஒரு வாரமாக எல்லையில் தொடர்ந்து அத்துமீறிட்டு தான் இருக்கிறதா அங்கிருந்து வர தகவல்கள் இருக்கிற சூழலில் இப்போ நம்ம இந்தியா மீதான தாக்குதலை அவர்கள் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? சார், இந்த ஆட்சியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நீங்க தான் சொல்றீங்க. இதுவே ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி தானே. அதாவது இம்ரான்கானின் கட்சியின் சிம்பல், அதாவது அவங்களின் தேர்தல் சின்னத்தை பறிமுதல் செய்து அவர்கள் கட்சியே இல்லை என்ற அங்கீகாரத்தை அளித்துக் கொண்டு நடத்தி அந்த தேர்தலில் நிலவிய போது இம்ரான் கட்சியாளர்கள் அதாவது ஜெயிச்சு வந்தவங்களை வாங்கி இந்த அரசாங்கத்தை நிறுத்தியதே பாகிஸ்தான் ராணுவம் ISI. அப்படி பார்த்தால் இந்த பாகிஸ்தான் ராணுவத்தின் கைப்பாவை தானே. அந்த கைப்பாவை அவர்களை விட்டு கட்சியிலிருந்து நடுவர் சூழலை ஏற்படும் போது அந்த கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது இயல்பு. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சார், நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ராணுவ ஆட்சி என்ன வரப்போகுது? இருக்கிறதே ராணுவ ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ராணுவத்தினுடைய கைப்பாவை ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு SR நிரஞ்சன் சொல்றார். Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.